நீர் என்பது நீரல்ல, இதென்ன புதிய கருத்து என எண்ண என்னால் முடியவில்லை. நான் நீரையே கடவுளாகக் கண்டவன். என் ஞானப் பார்வையில் முதல் படி இதுதான். அதனால்தான் நீரை என் வணக்க சின்னமாக எடுத்துக்கொண்டேன் என முத்தையா சுவாமிகள் எனக்குச் சொன்னார். என் வணக்கத்தின் போது நீரை அருகே வைத்துக் கொள்ளுவேன். நீர் ஒருபோதும் அழிவதில்லை. நீர் தண்ணீரை அருந்தினால் அது உன் உடம்போடு அழிவதில்லை. அது எப்படியோ வெளியேறிவிடும். அது ஆவியாகலாம், மேகமாகலாம், மழை நீராகலாம், ஆறுகளில் கலக்கலாம், இறுதியாக கடலில் போய் சேரும். கடலில் இருந்த நீர்தான் நீர் அருந்திய நீர். அதுபோலவே நீரும். நீர் உண்மையில் நீரல்ல, அதாவது நான் என்று நீர் சொல்லுகின்றாயே, அது நீரல்ல. நீர் என்பது உன்னுடம்புக்கு கிடைத்த பெயர். அப்பெயர் கொண்டு அழைக்கப்படும் நீர் உன் உடம்பில் உறைந்துள்ள ஆன்மாவாகும். நீர் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் உடம்பில் சேர்ந்துள்ள ஆன்மாதான் அது. நீர் நினைக்கும் அப்பாவும் அம்மாவும் உன் உடம்புக்குரிய அப்பாவும் அம்மாவுமாகும். ஆன்மாவுக்குரிய அப்பாவும் அம்மாவும் அவர்களில்லை. இதற்கு முந்திய பிறவியில் உன் உடலுள் உறைந்துள்ள ஆன்மாவுக்குரிய அப்பாவும் அம்மாவும் வேற்று நபர்களாக இருந்தார்கள். அவர் சிங்களவராகவோ ஆங்கிலேயராகவோ சீனாக்காரராகவோ முஸ்லிமாகவோ இருந்திருக்க முடியும். உன்னுள் இப்போது உறைந்திருக்கும் ஆன்மாவின் தற்காலிக தங்குமிடமே முந்திய பிறவியின் முஸ்லிம் அல்லது சிங்களவர். ஆனால் உன்னுள் உறைந்திருக்கும் இந்த ஆன்மாவுக்குரிய உண்மையான தந்தை கடவுளாகும். அந்த ஆன்மா அந்தக் கடவுளின் ஒரு பாகமாகும். கடவுளால் பிறவிக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆன்மா முழுமையாக கடவுளின் பாகமாகவே கடவுள் தன்மை கொண்டதாகவே இருந்தது. விருப்பு வெறுப்பு அற்றது, நல்ல கடவுள் பண்புகளைக் கொண்டது, கடவுள் தன்மையதாக இருந்தது. அந்த ஆன்மாவுக்கு பிறவியில் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் ஐங்குணங்களும் ஐம்பூதங்களும் பயன்படுத்தும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்கான கடவுளுடைய பரீட்சையில் வெற்றி பெற்றால் கடவுள் மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ளுவார். வெற்றியும் தோல்வியும் அந்தந்த ஆன்மாவின் செயல்பாட்டை பொறுத்தது. தோல்வியடைந்தால் மீண்டும் பிறவி எடுக்க நேரிடும். வெற்றியடைந்தால் கடவுளுடன் கலந்துவிட முடியும். வெற்றியும் தோல்வியும் ஆன்மாவின் சுதந்திரமான செயல்பாடுகளில் தங்கியிருக்கும். ஆன்மாவின் செயற்பாடுகள் எல்லாம் கடவுட்தன்மை கொண்ட அறம் சார்ந்ததாக இருந்தால் அந்த ஆன்மா ஒரே பிறவியுடன் மீண்டும் முத்தியைப் பெற்று கடவுளுடன் இணையலாம், இறைவனடி சேரலாம். இல்லாதவிடத்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். அந்த ஆன்மா பிறவி பெருங்கடல் நீந்த மாட்டாது. ஆனால் முயற்சி திருவினையாக்கும். அடுத்தடுத்த பிறவிகளிலாவது அந்த ஆன்மாவானது இந்த உடலுடன் இணைந்துள்ள ஆன்மா இந்த நான் என்று சொல்லுகிற அகங்காரம் கொண்டவர் இல்லை. வேறான ஒன்று என்பதனை உணர்ந்தபோது அகங்காரம் நீங்கும். அந்த உடலில் இருந்த நான் என்பது ஆன்மாவாக மாறிவிடும். அதிலிருந்து அதன் செயல்கள் வெற்றிப் பாதை நோக்கிச் செல்லும். தன் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்துவிடும். முயற்சி திருவினையாக்கும், மெய்வருந்த கூலி தரும் என்ற எண்ணத்துடன் இறைவன் மீது நாட்டம் கொள்ளும் என்று முத்தையா சுவாமிகள் கூறினார். அதன் பின்னர் ஆன்மாவின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி குறிப்பிட்டார். இறைவனின் ஒரு பகுதியான ஆன்மாவுக்கு பிறப்பு கொடுத்து அதன் மூலமாக அப்பகுதியை பரீட்சிக்கின்றார். இந்த ஆன்மாவுக்கு தன்னிடம் மீண்டும் வந்து சேர்வதற்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துள்ளார். இன்பம், மெய் இன்பம் என்னும் இரண்டையும் வைத்துள்ளார். தேர்ந்தெடுக்க வேண்டியது ஆன்மாவுக்குரிய பொறுப்பு. ஆன்மா படைக்கப்பட்டுள்ள இந்த பூவுலகம் பிறந்த ஆன்மாவின் உண்மையான பிறப்பிடத்தையும் அதன் அளப்பரிய ஆற்றலையும் கடவுட்பண்புகளையும் மறக்கச் செய்துவிடுகின்றது. அந்த ஆன்மா நான் என்ற நிலைக்கு மாறிவிடுகின்றது. அது பூலகப் பண்புகளில் நாட்டம் கொண்டு விடுகின்றது. உலகத்தை சுவர்க்கமாக எண்ணி விடுகின்றது. அதனால் அது இன்பத்தை நாடுகின்றது. அது நான் கடவுளின் பகுதி என்ற உணர்வற்றதாகி விடுகின்றது. இன்பத்தை மிகுதியாக அனுபவிக்கத் தொடங்கி விடுகின்றது.
உலகத்தில் எல்லாவற்றிலும் இரண்டு உள்ளது என்பதையும் உலகம் சுழலுகிறது என்பதையும் மறந்துவிடுகின்றது. அந்த நான் என்ற ஆன்மா ஒவ்வொரு நாளும் தான் இருந்த இடத்திலிருந்து விலகிச் சென்று மீண்டும் அதே இடத்துக்கு வருகிறேன் என்பதை உணருவதில்லை. மிகையான போலி இன்பமானது இறுதியில் துன்பத்தை அளிக்கும். மிகையான துன்ப நிலையானது மீண்டும் மெய்யின்பத்தை உணர்த்தும் என்பதை அது அனுபவித்த பின்னரே தெரிந்து கொள்ளும். குழந்தையாய் பிறந்து படிப்படியாக முதுமையடைந்து இறந்து போகின்ற நான் என்னும் அகங்காரம் கொண்டவர் மீண்டும் பிறவி எடுக்க நேரிடுகின்றது. உலகில் ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வர முடிவது போல இந்த ஆன்மா மீண்டும் அதே இடத்துக்கு நான் என்ற வடிவில் வந்துவிடுகின்றது. இந்த உலக வாழ்நாளில் இருவிதமான வாய்ப்புகளும் இருக்கின்றதென்பதை அந்த நான் என்ற ஆன்மா உணர்கின்ற சந்தர்ப்பத்தில் அது தன்னை ஓரளவுக்கேனும் உணர்கின்றது. அப்போதுதான் இன்பத்திலும் நல்லின்பம், போலி இன்பம் என இரண்டு இன்பங்கள் உள்ளதென்ற உணர்வு வருகின்றது. அதிலிருந்து நான் என்ற அகந்தையை விட்டு நல்லின்பத்தை நாடத் தொடங்குகிறது. இல்வாழ்க்கையும் இன்பந்தான், துறவற வாழ்க்கையும் இன்பம்தான் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. சில ஆன்மாக்களுக்கு இல்வாழ்க்கையிலும் நல்லின்பத்தை மட்டும் அனுபவிக்க முடியும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. அந்த ஆன்மா இல்லறத்தை கைப்பற்றுகின்றது. சில ஆன்மா முழுமையாக எல்லாவற்றையும் துறந்து விடுகின்றது. புத்தர், இயேசு, முகம்மது நபி போல முழுமையாக துறந்து பேரின்பத்துக்காக உழைக்கத் தொடங்கிவிடுகின்றது. சில ஆன்மா முழுமையாக துறந்தாலும் இன்பத்துக்காக இந்தப் உலக வாசிகளுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு புகழையும் பேரின்பத்தையும் அடைவதில்லை. அந்த ஆன்மாவும் தான் எதுவும் செய்யாத போதும் கடவுளுடன் கலந்து விடுவதுண்டு. அவர்களை உலகம் அறியாது. இல்வாழ்க்கையில் இல்லறத்தை மேற்கொண்ட ஆன்மா அந்த கட்டத்தில் இருந்து மனைவி, மக்கள், சுற்றம் எல்லோரையும் போல ஏனைய உலக மக்களையும் நினைக்கத் தொடங்குகின்றது. அதிலிருந்து அது அடையும் இன்பம் நல்லின்பம் மட்டுமாக இருக்கின்றது. இந்த நாளிலிருந்து அது அடையும் இன்பம் தெவிட்டுவதில்லை. மிகையான சிற்றின்பம் தெவிட்டுவது போல தெவிட்டுவதில்லை. தன் பிள்ளையின் வெற்றி கண்டு மகிழ்வது போல பிறர் பிள்ளையின் வெற்றிக்காகவும் உழைக்கும் தன்மை உண்டாகும்போது தன் பிள்ளையின் வெற்றிக்காக குறுக்கு வழிகளை கையாளுவது பிழை என உணரும். அப்போது கிடைக்கும் இன்பமே நல்லின்பமாகும். இவ்வாறான அறநெறி வாழ்க்கை துறவற வாழ்க்கையில் பெரும் இன்பத்தை விட குறைவானதல்ல என்ற கருத்தை முத்தையா முனிவர் எனக்குக் கூறினார். இவ்வாறான நல்லின்பம் தேடும் முயற்சியில் இந்த ஆன்மா வெற்றி பெறும்போது பிறவிச் சுழலில் அகப்படாது முத்தி இன்பத்தை அடையும். இந்த நிலையடைய எத்தனை பிறவி எடுக்க வேண்டுமென்பதை அந்த நான் என்ற ஆன்மாவின் இடைவிடாத முயற்சியிலேயே தங்கியிருக்கும். முயற்சி திருவினையாக்கும் என முனிவர் குறிப்பிட்டார். அவர் முயற்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்க வேண்டுமென நான் முத்தையா சுவாமிக்காகவும் பிரார்த்திக்கின்றேன். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என முத்தையா சுவாமிகள் சொன்னவற்றை அகங்காரங்களிலிருந்து இன்னும் விடுபடாத நான் மற்றொரு முறை குறிப்பிடலாமென நினைக்கின்றேன்.